போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. ஏய் நிறுத்துடா. half an hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு. ஏய்யோ இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல்ல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா. half an hourல குடுக்கலைன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்டை பொளந்துரும். போயா. கல்யாணம் ஆகட்டும். சரி டேய் நிப்பாட்டு. ஆஹா ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. முருகா நில்லு முருகா. ஏன் நிக்கணும்? பாக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சும் இருக்கேன். சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு. பாட்டி கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நடக்கட்டும். முருகா ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பமாவில் இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொல்ல பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்கா, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேட்னி ஷோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏற்கனவே இதெல்லாம் கேட்கறது இல்லையா? தப்பேலோட தருதல. உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா இப்பவே கண்ணை கட்டுது. நல்ல டீப் லைட் வியாபாரம். இதை வாங்கிட்டு போற வாழ்க்கை தான் பிரைட்டா இருக்கு, விக்கிற வாழ்க்கை கருங்குமுன்னு இருட்டா கிடக்கு. கருமத்தை வைக்கிறதுக்கு 3 சேல்ஸ்மேன் வேற. அழுத்துக்காதப்பா, நீங்க 3 பேரும் கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. எதை பத்தி சொல்ற? ஜோசியமா பாக்குற நீ? உங்க 3 பேர்த்தோட முதல் எழுத்த சொல்லப்பா. முதல் எழுத்து என்ன? வேலுக்கு வே, கணவதிக்கு கா, பழனிக்கு பா, பேக்காப்பா. அட இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லப்பா. இங்கிலீஷ்ல வந்து விஜிபி. இன்னொரு தடவை சொல்லு. விஜிபி. இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேறி இருக்கிற பிஜேபி பிரதர்ஸ் உங்கள மாதிரி தவணை திட்டத்துல ரேடியோ வித்து தானே வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. அட பாரியா. யோ நான் முன்னேறணும் இல்லையா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? ஆமா, அப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு பல்பு வேணும். 40 ரூபா கொடு. 40 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரையலா? 5 ரூபாய்க்கு பீஸ் போனது இருக்கு. பரவாயில்ல கொடு. அது எரியாதியா? பரவாயில்ல கொடுங்கறல. என்னங்கடா அது? சரி 5 கொடு. இந்த அப்படி இத வச்சு என்ன பண்ண போற? இப்ப பாரு. என்னத்த பாக்க? என்ன நடக்குதுங்க? யோ என்னையா கரும்பு திங்கிற மாதிரி திங்கிற? காலை டிபனே தான். காலை டிப்பனா? அப்ப மத்தியானத்துக்கு 5 குண்டு பல்பம், தொட்டுக்க ஜீரியல் பல்பம். சீரியல் பல்ப தொட்டுக்குருவியா? அப்ப நைட்டுக்கு? நைட்டு ஒரே ஒரு வீடு பல்பு தான். ஏண்டா பல்புக்கு பிறந்த பரதேசி, இத முதல்ல சொல்லப்படாதா? சரி நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு வேணாம், போயா. உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா வயிறு கிழிஞ்சிரும்டா. நான் வேணா ஊட்டி விட்டா? ஊட்டி விடுறியா? சாப்பிட மாட்டேங்கிறானே. ஐயோ பயல. ச்சே, இவனால நமக்கு கண்ட கட்ட ஆரம்பிச்சிருச்சே. அண்ணே என்னைக்கு எனக்கு ஓவரத்தை நினைச்சீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த வேலு பேரு நம்மளும் எத்தனை வருஷமாடா தாயா புள்ளையா பழைய இருக்கான். இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இந்த விஷயத்தை நம்மகிட்ட சொல்லியிருக்கானடா. அவன் செஞ்சது நியாயமா? அதுக்கே நினைக்கிறீங்க? வேணுவே கேட்க வேண்டியதானே? கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம் பிடிக்கிறேன். அண்ணே பஸ் வந்துருச்சுடா, நிப்பாட்டு. போ பஸ் நிப்பாட்டி ஏத்தி அசிங்கப்படுத்தாத போ. அண்ணே கொஞ்சம் வழி விடுங்க அண்ணே. ஏய் ஓடுற பஸ்ல ஏறாத. அப்பா நமக்கு இடம் இருக்கு. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்தோம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்பி. எங்க போயிட்டு வர்ற? மொட்டைவோட பழனி மலைக்கு போயிட்டு போட்டியா இல்லையா? போடலைங்க. அப்ப இது என்ன? போட்ட ஏன் இப்படி வளர்ற? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க. டிக்கெட் இன்னும் நிக்கிறார்ல எங்க அண்ணன் போய் கேளு. யார் உங்க அண்ணன்? அந்த கம்பியை பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன். யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா? இங்க வந்தா எடுப்போம். ஏன் நீ இங்க வர மாட்டியா? நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது. யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடு லாரில ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று
எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? இப்ப பாரு. ஒன்னும் ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறதுல இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா வண்டி? டேய், அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன்? யாரா அவன்? யாரா கை தட்டினது? அதானே யாரா கை தட்டுறது? போகலாம் ரைட். ஏய் வேலு, என்ன பாரு. சாரி 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 சொல்லிட்டல. ஒழுங்கா சொன்ன பேச்சு கேட்கலனா உதவிடும், புரியுதா? நீ என்ன மன்னிச்சதுக்கு அடையாளமா ஒரே ஒரு மியாவ் கொடு. கமான் கமான். பழனி வழக்கம் போலதான் இருக்கு. வழக்கம் போல தைப்பூசமா வரப்போகுது. அந்த வேலு பையல வழக்கம் போல டியூப்லைட் வித்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் தங்கச்சியும் வழக்கம் போல காலேஜுக்கு போய்கிட்டு தான் இருக்கான். ஆனா நீங்க மட்டும்தான் வழக்கத்துக்கு மாற ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு அமர்ந்து போயிருக்கீங்க. போலீஸ்காரன் ஆஞ்சைட்டுமா இல்ல பயலுல அனுப்பி நீங்க பண்றீங்களா? அவன் சாவ பத்தி நீ யோசிக்கிற, அவன் சரித்திரம் பத்தி நான் யோசிச்சேன். அவன் ஒரு மிலிட்டரி மேன், நாச்சியார் தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கதிகலங்க வச்ச ஆளு. அவனை தேடிக்கிட்டு இருக்கிற நாச்சியாருக்கு தகவல் கொடுத்தாச்சு. நாளைக்கு பழனியில தைப்பூசம். தைப்பூசம் முடியறதுக்குள்ள வேலை எப்படி சாக நடப்பான். மாலை வாங்கிட்டு வர சொன்னா எவ்வளவு நேரம் பண்றான் பாரு இந்த பழனி. அவங்க வரதுக்குள்ள நம்ம அர்ச்சனை சாமான் வாங்கிடலாம். வாங்க வாங்க பாட்டி. சத்தம் போட்டா உசுறு போயிடும். அண்ணே ஆள் சிக்கிட்டானே. என்ன போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இவன் இல்லடா. எது போன தைப்பூசமா? ஏண்டா போன தைப்பூசத்துக்கு அடிச்சவன் இந்த வருஷம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? கொங்கா பண்ணிக்கலாம். சரி போ போ. ஏண்டா நீ வானா வர்றதுக்கு போனா போறதுக்கு நீ வச்ச வேலைக்காரன் நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம்னு ரொம்ப சங்கடப்படுறா. ரெண்டு ஊமை குத்து விரட்டி விட்டுருக்கா. சரிண்ணே. இங்க பாரு மேல கை வச்சு பண்ணுகிட்டியா? போடா. அப்பதே போட்டிருக்காங்க. போயிருக்கலாம். கொழுப்பு. என்ன கூட்டம் சாமி. இந்த மாலையை வாங்கிட்டு வரப்புன்னு ஒரு பக்கத்து சோல்டர் இறங்கிடுச்சுப்பா. இந்தா ஏப்பா அப்படி பாக்குறேன்? என்னது இது? நாரு பூவங்க. யார கேக்குற? என்னப்பா அதை கொண்டு வரக்குள்ள நச்சு நாராசனமாக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த கூட்டத்துல போய் நான் வாங்கி இப்பயே எனக்கு கண்ண கட்டுது. சரி வேலைங்க இந்த இருக்கு இல்ல. ஏய் தங்கச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா காணிக்கா உண்டியல போடுறேன்னு சொன்னா அந்த வேலை கேக்குறேன். அந்த வேலை தான். எப்பா ஆசாரி வீடு மேற்கு சன்னதி வீதியில இருக்கு. லேட்டா இருக்கட்டும். இன்னைக்கு தைப்பூசம் நல்ல நாள். காணிக்கை நீ உண்டியல போட்டே ஆகணும். இவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்க. நானும் பத்திரம். வேலை நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 10 கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு. தலைமுடியை ஐயா நான் தெரியாம தான் கேக்குறேன். பொட்டுன்னு ஒண்ணு போடுறதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முழுசா இருக்காண்டா, திடகோத்திரமா இருக்கான். நல்ல காலு, நல்ல கையி. ஆனா நான் இந்த கையில தான் சாப்பிடுறேன், இந்த கையில தான் கழுவுறேன். கோபத்துல கூட இந்த கையை தூக்க முடியாது. பத்தியா எத்தனை வருஷமா அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். இனிமே அவன் இருக்க கூடாது. அவனை எப்படி கொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மேற்கு சன்னதி ஸ்ட்ரீட்ல ஆச்சாரி வீட்டுக்கு போயிருக்கா. போலீஸ் ராகவன், நீங்க சன்னதி தெருக்கு போங்க. கம் ஆன் லெட்ஸ் மூவ். ஏய் வாங்க. என்ன சார் இது? நீ தானே திண்டுக்கல் டிஎஸ்பி? உன்னை பார்க்கணுமா? வாடா. வர முடியாது சார். ஹலோ ஏவன் காலிங். போட்டாளுக்கு ஏதாவது தப்பிச்சு ஓடுறா. எந்த பக்கம் ஓடுறா சார்?
என்ன நீ எதிர்பார்க்கல? கொடுத்தவன் அதை நினைவுல வச்சுக்க கூடாது, வாங்கினவன் அதை மறக்கவே கூடாது. நீ கொடுத்தவன், நான் வாங்கினவன். அன்னைக்கு உன் தங்கச்சிய கட்டிக்கிறேன்னு கேட்டதுக்கு ஆக்ரோஷமான. இப்ப நீ சாக போற. உன் தங்கச்சிய நான் தூக்க போறேன். இப்ப என்னடா பண்ணுவ? அவசரப்பட்டு கொன்னுடாத. தம்பி, லெஃப்ட் ஹேண்ட் எங்க? ரைட் காலு. அன்னைக்கு அந்த அடி அடிச்சல, இன்னைக்கு என்னல பண்ணுவ? என்னல பண்ணுவ? இப்ப என்னல? போலீஸ் போலீஸ் தூக்கி தண்ணியில போட்டுட்டு ரெக்கார்ட்ல தைப்பூசத்துல கலவரம் பண்ணா சுட்டுட்டேன்னு எழுது. ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு காரியம் பாக்கி இருக்கு. நமக்கு பிரச்சனையா இருந்த வேலு போயிட்டான். அவன் தங்கச்சி எங்க இருந்தாலும் தூக்குவான். பாம்பே மிட்டாய். பாம்பே மிட்டாய், பள்ளி மிட்டாய். காலேஜ்ல படிக்கிறீங்க, ஏதாவது திங்க விவசாயம் உனக்கு பேசாம வா. நான் எனக்கா கேட்டேன், அண்ணனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நான் வாங்க போறேன். 2 பாம்பே மிட்டாய் கொடுங்க. சரிம்மா. இவ்வளவு சீக்கிரம் நீ கிடைப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. புரியல. பொம்பளை வேற எங்கடா போய் தொலைச்ச? நானா தொலைச்சேன்? என்னை மாட்டிட்டு போறாரு. போய் தேடி பாருடா. ஐயோ, இந்த கூட்டத்துல போய் நான் எங்க போய் தேடுவேன்? லட்சுமி, பிரச்சனை உடனே இன்ஃபார்ம் பண்ணு. என்ன? என்ன 4-5 ரவுடிங்க துரத்துறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ரவுடிங்க துரத்துறாங்களா? இந்த பக்கம் போ. இங்க உட்காருமா, இப்ப வந்துடுறேன். நீ தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு என்கிட்ட வந்திருக்கியா? அங்கேயும் உட்காரவே. எங்க உள்ள இருக்காவா? எங்க அந்த பொண்ணு? இங்கதான் இருந்தா. புடிங்கடா.
வேலு சாவனே. வேலு நம்ம ஆளுங்களை ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டு இருக்கான். பயப்படாதீங்க. அவனை எங்க பார்த்தாலும் உடனே தூக்கு. பார்த்த உடனே நான் போடுறேன். பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. பழனியில் லட்சுமி ஏஜென்சி நடத்தும் வேலுவின் தங்கை இங்கே காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் காத்திருக்கிறார். அவருடைய அண்ணனாகிய வேலு எங்கிருந்தாலும் உடனடியாக அறிவிப்பு நிலையத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏமா நீ இங்க இருக்குன்னு ரேடியோல சொல்றாங்க, நீ வெளியே இருந்து ஓடியாடுற? அதான் எனக்கு புரியல. அண்ணா எனக்கு என்னாச்சுங்க? எதுவும் கேட்காத. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? சொல்றது கேளு. எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போ. எப்படிங்க உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு அங்க போறது? எல்லாரும் போங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் வருவேன், உயிரோட வருவேன். போங்க இங்க. போமா 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 போமா. கோதாவரி
அடிச்சு போட்டு ஆத்தோட போய் அரை மணி நேரம் ஆச்சு. அவனுக்கு போய் நீங்க காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. 4 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் ஆத்மா கூட இந்த பூமியில எனக்கு எதிரா இருக்க கூடாதா? ஹலோ, ஏந்திருங்க, ஏந்திருங்க. மந்திரம் வேணாம், ஒண்ணு வேணாம், போங்கடா. நாம செத்துட்டு தான் நினைச்ச வேலை இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ராகவனி இன்ஸ்பெக்டரையும் கொன்னுட்டான். நாம இங்க இருக்கிறது நல்லதில்லை. என்னடா அவன் கண்ணுல அப்படி ஒரு வெறி. அவன் கையில நான் மாட்டினா என்ன கொல்லாம விட மாட்டான். ஏன்டா வண்டி ஸ்லோ பண்ற? ஐயா, எடப்பாடி ஊர்வலம் வருதுங்க. இப்ப என்னடா பண்றது? ஊர்வலம் போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இந்த ஊர்வலம் எப்படா முடியும்? கங்க்ராச்சுலேஷன் லட்சுமி. தேங்க்யூ சார். ஏய், என்னது அது? இவ்வளவு நாளா உன் கூட மல்லு கட்டிக்கிருந்தேன். இனிமேலாவது தங்கச்சிட்ட ஒரு வசந்த பதவியில் இருக்கலாமே தான். வசந்த வேலையா? பின்ன பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்க. பஞ்சு மிட்டாயா? போடா போ, போய் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வா போ. இப்பவும் என்ன கட்டுது?